ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 22,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே மாலை 4:30 மணிக்கு இலவச டோக்கன்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மாலை 4 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் 8:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 4,119 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 1,819 டோக்கன்களும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும், திருமலையில் கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்குது. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அந்த கியூ எந்த தரிசன டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் செய்து நீங்கள் டோக்கன்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களுமே ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த டோக்கன்கள் யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவுமே தரிசன டோக்கன்ல பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்திற்காகவே எல்லா பக்தர்களுமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களுமே TTD ஒரே தரிசன டோக்கனாக பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த இலவச தரிசன டோக்கன்களில் ஏதாவது ஒரு தரிசன டோக்கன் நீங்கள் வாங்கி தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா தரிசனம் பார்த்து முடித்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகுதான் மறுபடியும் இந்த 2 தரிசன டோக்கனில் ஏதாவது ஒரு தரிசன டோக்கன் வாங்க முடியும். அதனால SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஒரே நாள்லையோ அடுத்தடுத்த நாட்கள்லையோ நம்ம வாங்க முடியாது. நமக்கு எந்த நாளுக்குரிய SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகலாமான்னா நமக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிடணும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடிய 2 பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க், கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, தரிசன டிக்கெட்டும் இல்லைனாலுமே நீங்கள் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு தரிசனத்திற்காக
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் எஸ்வி மியூசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். இந்த கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் திருமலைக்கு ரீச் ஆகிறீங்களோ உடனே நீங்கள் இந்த கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு வெயிட்டிங் ஹால் வரும். அந்த வெயிட்டிங் ஹாலை கடந்த பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள், SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தருக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை, கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் தரிசனத்திற்கு போக முடியல, எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா, திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து லட்டு கொடுப்பதற்கென்றே ஒரு தனி கவுண்டர் இருக்கும். அதில் போர்டும் வச்சுருப்பாங்க. அந்த கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காமிச்சு ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு 2 50 ரூபாய் லட்டுக்கள் வாங்கிக்கலாம். அதற்கு நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணணும். ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்ஸிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கனுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள் போகிறதுக்கும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் போகிறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். நம்ம எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும், டோக்கன் வாங்கி போகிறதாக இருந்தாலும், நேரடி சர்வ தரிசனமாக இருந்தாலும் அல்லது தரிசன டிக்கெட் வைத்து ஜாயின் பண்ணக்கூடிய கியூவாக இருந்தாலும் எல்லா கியூலையுமே நம்ம கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணும்போது வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் இந்த PAC 4 பில்டிங்குக்கு போய் மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்க முடியும். நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு விஷ்ணு நிவாசத்தில் ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் விஷ்ணு நிவாசத்தில் போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி தினமுமே ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. TTD ரூம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் எடுக்கிறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். அதே சமயம் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம்ஸ் நமக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம்ஸ் எங்குமே கொடுப்பது கிடையாது. தனி நபராக போகக்கூடியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கு TTD ரூம்ஸ் கிடைக்கலனாலும் நீங்கள் கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே இலவச அன்னப்பிரசாதமும் கொடுக்குறாங்க. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருமலையில் இதே போல் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, PAC 2, PAC 3 மற்றும் PAC 5 என்று 4 கட்டிடங்களில் இருக்குது. திருமலை மற்றும் திருப்பதியில் நம்ம நேரடியாக ஆஃப்லைனில் போய் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருமலையில் பௌர்ணமியை முன்னிட்டு கருட வாகன சேவா நாளை மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் நடக்கும். பிரம்மோற்சவத்திற்கு முன்னாடி வரக்கூடிய கருட சேவா என்பதனால நாளை நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கருட சேவா பிரம்மோற்சவத்திற்கான கருட சேவாவினுடைய ஒரு முன்னோட்ட நிகழ்வாகவும் இருக்கும் என்று TTD தெரிவிச்சிருக்காங்க.
அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக நீங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா இந்த 2 காட் ரோட்ஸும் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. திருமலையில் கடந்த 4-5 நாட்களாகவே விட்டு நல்ல மழை பெய்யக்கூடிய காரணத்தினால திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் சின்ன குழந்தைகளையோ அல்லது வயதானவர்களையோ நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உள்ளன் கிளாத்ஸ், மெடிசின்ஸ் மற்றும் குடைகளை அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. காலை நேரங்கள்லையும் நள்ளிரவு நேரங்கள்லையும் பனியும் அதிகமாக இருக்குது. திருமலையில் நேற்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 65,234. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,133. உண்டியல் காணிக்கை 3.8 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று அவர்களுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸ் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.